ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் குறிப்பிட்டு வந்து இந்த மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இது எதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் கூட நிறைய விஷயங்கள் லைக் வந்து வாட்ச் ஹவர்ஸ் எப்படி ஈஸியாக ரீச் பண்ணுறது, சப்ஸ்கிரைபர் எப்படி ஈஸியாக ரீச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ், இந்த க்ரோயிங் டிப்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கோம். ஸோ அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இதை எதை பண்ணாதீங்க அப்படிங்கிற விஷயங்களும் நிறையவே இருக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், சப்ஸ்கிரைபர் ரேஞ்சை இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லைக் வந்து ஸ்பேம் சப்ஸ்கிரைபர்ஸ் பை பண்ணுறதோ இல்லைனா வந்து ஃப்ரீயாக ஏதாவது ஒரு வெப்சைட்லேயோ இல்லைனா வந்து லைக் ஃபேஸ்புக் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா பிளாட்ஃபார்மில் சோசியல் மீடியாஸ் பிளாட்ஃபார்ம்லேயோ போய் எடுக்கிறது, இந்த மாதிரியான ஸ்பேமான விஷயங்கள் எல்லாத்தையுமே தவிர்க்கிறது, இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் வராமல் வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம். அதை தவிர்த்தும் இருக்குது. மானிட்டைசேஷனுக்கு முன்னாடி நீங்கள் இந்த விஷயங்கள் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுல முக்கியமாக ஒன்று, இந்த வாட்ச் ஹவர்ஸ் பாலிசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணணும். கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணியிருந்தால் தான் வாட்ச் ஹவர்ஸும் கரெக்டாக வந்து போய்கிட்டு இருக்கும். லைக் நிறைய பேருக்கு வந்து டிக்ரீஸ் ஆகலாம். டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் காரணம் முக்கியமாக வந்து நம்ம வாட்ச் ஹவர்ஸ் பாலிசியை வந்து கரெக்டாக ரீட் பண்ணுறதில்ல. அதில் இருக்கக்கூடிய மரண மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணிடுறோம் சம்டைம் வந்து. ஸோ அதுதான் விஷயம். ஸோ அதில் குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா டெலிட்டட் வீடியோஸ், அதுக்கப்புறம் ப்ரைவேட் வீடியோஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் வீடியோஸ், ஆட்ஸ் கேம்பெயின் பண்ணக்கூடிய அந்த ஆட்ஸ் கேம்பெயினில் வந்து வீடியோஸ் ப்ரொமோட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான வீடியோஸ். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் செல்ஃபில் இருந்து ப்ளே ஆகக்கூடிய வீடியோஸ். அதுக்கடுத்ததான் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்திருக்கிற அப்டேட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமை வந்து நீங்கள் குறிப்பிட்டு அன்லிஸ்டட் பண்ணுறது, அது ஆர்ச்சிவ்ல இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைவ் ஸ்ட்ரீம் வந்து குறிப்பிட்டு நீங்கள் வந்து டெலீட் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி விஷயங்களால் வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆகும். இதுவும் ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் குறிப்பிட்டு வந்து ஒரு விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸில் அண்ட் ஸ்டோரிஸில் இருந்து செல்ஃபில் இருந்து ப்ளே ஆகக்கூடிய வீடியோஸ்க்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகாதுன்னு சொல்கிறாங்களே, அது எப்படி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. மார்னிங் நான் மேக் பண்ண வீடியோவில் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது அந்த ஒரு வீடியோ அந்த அப்டேட்டை பற்றி தான், அதாவது அன்லிஸ்டட், ஆர்ச்சிவ்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட்டட் லைவ் ஸ்ட்ரீம்க்கான வாட்ச் ஹவர்ஸ் வந்து கவுண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி ரீசெண்ட் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோனுடைய லிங்க் வேணாலும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அந்த ஒரு வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்டு இந்த மாதிரி நானும் கூட நிறைய ஷார்ட் வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறேன், ஷார்ட்ஸில் வந்து நமக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகாதா அப்படின்னு சொல்லி. பட் இதில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயத்தை பாருங்க, அதாவது வீடியோஸ் பிளேடு ஃப்ரம் தி ஸ்டோரிஸ் அண்ட் ஷார்ட் வீடியோஸ் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து குறிப்பிட்டு ஷார்ட் வீடியோஸ்க்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ ஷார்ட் வீடியோஸ்க்கு வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நார்மலாக நம்மளுடைய வீடியோஸ் மாதிரி ப்ளே ஆகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இதில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ஸ்டோரிஸ் அப்படின்னு வரும்போது வாட்ச் நோ அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணி போகிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரிஸ்குள்ளே போயிட்டு அந்த ஒரு வீடியோ கிளிக் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அந்த ஒரு இதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஆட் ஆகாது. தனியாக அது ஒரு வீடியோவாக இருக்கும்போது அதுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும், அதுக்கு முன்னாடி உள்ள பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து. ஸோ அதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கும், லைக் வந்து ஷார்ட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஷார்ட் வீடியோஸ் பிலோவாக நம்ம 16 செகண்ட்ஸ்க்கு பிலோவாக மேக் பண்ணும்போது அந்த ஒரு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை ஐ கார்டு, எண்ட் ஸ்க்ரீன், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் மூலிமா ஷார்ட்ஸில் இருந்து நம்ம ஷார்ட் வீடியோஸில் இருந்து அந்த ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகுது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அதுலேருந்து ப்ளே ஆகும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோவுக்கு அந்த கிளிக் பண்ணி போகிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாட்ச் ஹவர்ஸ் வந்து கவுண்ட் ஆகாது எவ்வளோ நேரம் பார்த்தாலும். ஸோ இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. முந்தைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்பவும் போல தான் அந்த ஒரு வீடியோக்கு இருக்கும். பட் இந்த மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதுலேருந்து நிறைய கிளிக் வந்து அதுலேருந்து நிறைய வியூவர்ஸ் வராங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து பிஃபோர் மானிட்டைசேஷன் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்காது, லைக் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஆட் ஆகாது. பட் ஆஃப்டர் மானிட்டைசேஷன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறைய ப்ளே ஆகும், ஏன்னா நிறைய வியூஸ் அதன் மூலிமா வரும். ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் விஷயம், கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் குறிப்பிட்டு வந்து இந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து கரெக்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுவும் குயிக்காக வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்போவுமே வந்து இந்த மிஸ்டேக்ஸ் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரியான இந்த வாட்ச் ஹவர்ஸ் பாலிசியை எப்போவுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. குறிப்பிட்டு ஒரு வீடியோ டெலிட் பண்ணுறது, அன்லிஸ்டட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ப்ரைவேட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆரம்பித்து குறிப்பிட்டு ஒரு லைவ் ஸ்ட்ரீமை கூட நீங்கள் டெலிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை அன்லிஸ்டடில் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ். ஸோ மிஸ்டேக்ஸை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே குயிக்காக நீங்கள் வந்து ரீச் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கலாம், லைக் மானிட்டைசேஷன் வந்து குயிக்காக நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ இதையும் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமான ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸும், அதே சமயம் வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒன்றும் ஒவ்வொரு வீடியோலையும் வரக்கூடிய வாட்ச் ஹவர்ஸ் இம்பார்ட்டண்டான ஒன்று தான். ஸோ அதை பிஃபோர் மானிட்டைசேஷன் நீங்கள் குயிக்காக ரீச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். ப்ரோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கிளியராக சொல்லிட்டீங்க. பட் இருந்தாலும் கூட ஷார்ட்ஸில் வந்து நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் கவுண்ட் ஆகுமா கவுண்ட் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா கவுண்ட் ஆகும். பட் அதில் சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஷார்ட்ஸில் வாட்ச் ஹவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸே நீங்கள் தனி சேனலாக மேக் பண்ணுறீங்கன்னா அதில் குறிப்பிட்டு மானிட்டைசேஷன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே கிளியராக அந்த ஒரு வீடியோவில் வந்து ஆன்சர் பண்ணியிருப்போம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் கொடுக்குறேன், 2வது வீடியோவாக. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
பாருங்கள். கேள்வி மட்டும் சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க guys. அவ்வளோதான் guys, இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. இப்போ பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.